10 வருடத்துக்கு பிறகு நடக்க போகும் அதிசயம். இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 7 வருடம் வெயிட் பண்ணணும். 16/5/2026 வைகாசி கிருத்திகை சனி அமாவாசை. இந்த நாளில் நடக்கும் சத்ரு சம்ஹார திரிசதியில் கலந்து உங்களுடைய 3 பிரச்சனைகளை எழுதி கொடுத்து கட்டணமின்றி மந்த்ராக்னி சம்ஹார பரிகாரம் செய்யுங்கள். நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இடம் வெற்றி கிருஷ்ணா மால், மேற்கு மாம்பலம். கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உடனே பதிவு செய்யுங்கள். 7305497423. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய www.pwajahomam.org. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். நமசிவாயம். இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தொல்லை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டுமோ அதுக்குண்டான நாட்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 நாட்கள் இருக்குது. இந்த 14th டே அட்டகாசமாக ஸ்வர்ணம், தங்கம் இப்போ இருக்கிற வேலையில் நமக்கு வந்து தங்கம் அதிகமாக நமக்கு சேருவதற்கு அப்படின்ற மாதிரி, அதற்கு இணையான செல்வம் சேருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அது தவிர நம்ம இந்த ஒரு நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது பன்மடங்கு ரிப்பீட் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி ரெகுலராக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 லட்டு 3 லட்டுலாம் சொல்லுவோம். இது வந்து அந்த 2 லட்டு 3 லட்டு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஆனால் என்னன்னா, இந்த நாளில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்தால் அது வந்து பல மடங்கு திரும்ப திரும்ப அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. அதனால உங்களுடைய எண்ணங்களாகட்டும், உங்களுடைய செய்கைகளாகட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை முழுக்க முழுக்க ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவிடுங்கள். இந்த நாளில் அப்படி செலவிடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக அதுக்கு ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் நம்ம நிறைய தானம் பண்ணாலும் சரி, அது வந்து நம்ம நிறைய தானம் பண்ண வைக்கணும்ல. நிறைய தானம் பண்ண வைக்கும்போது என்ன ஆகும், நிறைய பணம் தர நம்ம நிறைய தானம் பண்ணுவோம். ஸோ செல்வம் வருவதற்கு ஒரு சூட்சமமான விஷயம் அப்படிங்கிறது தானம் செய்வதுமே கூட. ஸோ அந்த விஷயத்தையுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 14th அன்னைக்கு என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:21 காலையில். இது வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. 11:21 இரவு வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 1 நிமிஷம் முன்னால் வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதர் கண்ட்ரிஸ் வேறு என்னென்ன கண்ட்ரிஸ் யூஸ்வலாக கேட்குறாங்களோ அவங்களோடதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அது தவிர வேறு இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, யூஸ்வலாக கேட்குற மாதிரி உங்களுடைய சிட்டி அண்ட் கண்ட்ரி இரண்டுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு முன்னால் கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இருக்கா இல்லையான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் கேளுங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது எனக்குமே வந்து டைம் சேவ் ஆகும், உங்களுக்குமே டைம் சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அன்னெசரி நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியிருக்காது இந்த விஷயத்தை கேட்டு. மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வர்ணம் சேருவதற்கு இந்த நாளில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாந்திரிக மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னால் முக்கியமான விஷயம் கணபதி வழிபாடு. இந்த நாளுக்குண்டான கணபதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல போனால் லக்ஷ்மி கணபதி. நீங்கள் காலையில் எழுந்த உடனே, அதாவது இந்த 11:21 ஆகுது இல்லையா, அதுக்கு முடிந்த உடனே நீங்கள் வந்து கணபதியை நினைத்து கொண்டு லக்ஷ்மி கணபதியோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னா கூகுளில் பாருங்கள். ஓம் லக்ஷ்மி கணபதையே நமக, ஓம் லக்ஷ்மி கணபதையே நமக, ஓம் லக்ஷ்மி கணபதையே நமக, ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக என்கிற மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களுக்கு பண ரீதியான தடைகள், இந்த லக்ஷ்மி கட்டுன்னு சொல்லுவோம், அதாவது பார்த்தோம்னா ஒருத்தருக்கு பணம் வரக்கூடாதுன்னு செய்து வைத்திருப்பார்கள் சில விஷயங்கள், அல்லது வந்து பார்த்தோம்னா ஒருத்தங்களுக்கு பணம் இப்படி வருதே அப்படின்னு தொடர்ந்து அவங்க வேற மற்றவங்களாம் ரொம்ப ஜெலஸாக இருந்தாலோ அவங்களோட ஈவிலை இருந்ததுனாலுமே உங்களுக்கு இந்த லக்ஷ்மி கட்டு அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த பண ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு இந்த ஓம் லக்ஷ்மி கணபதிய மந்திரம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இன்னைக்கு நாளில் சொல்கிறது ரொம்ப நல்லதும் கூட. லக்ஷ்மி கணபதியை நமகன்றது வியாழக்கிழமை சொல்லுங்க. பொதுவாக இந்த வியாழக்கிழமையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபுஷ்ய யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குருபுஷ்ய யோகத்துக்கு இணையான நாள் இந்த நாள் அப்படின்ற மாதிரியான கண்டிப்பான முறையிலேயே சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர இந்த ஸ்வர்ணத்திற்கு 3 மந்திரம் சொல்ல வேண்டும். அதில் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது ஒரு சின்ன ரிச்சுவல் இருக்குது. அந்த ரிச்சுவலுமே சேர்த்து செய்யும்போது அதுக்கு உண்டான பலன் வந்து பன்மடங்காக பெருகும். மற்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். நான் ஏற்கனவே அதை தானம் செய்யணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று அந்த 3 சக்திகளையுமே வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 சக்திகளையும் ஒருங்கிணைந்தவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சண்டிகா மகாதேவி. அந்த சண்டிகா மகாதேவியை இந்த நாளிலே வழிபடுவது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே மகாவிஷ்ணுவை வழிபடுவது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே ராமரை வழிபடுவது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராம ராம ராமேதி ரவே ராமே மனோரமே சஹஸ்ரநாமத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனை மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளிலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணினாலும் சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டாலுமே சரி, ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் செய்யுங்க. ஏதாவது உங்களால் 1-2 முடியலன்னா அதை விட்டுறலாம். பட் முடியறது எல்லாமே உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கநாதரை இந்த ஒரு நாளிலே வந்து தரிசிப்பது,
இங்கே சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிப்பது, கேரளா சைடு ஏதாவது இருந்தீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி, அங்கே திருவேந்திரம் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிப்பது, அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனமாக கொடுக்கக்கூடிய வேற எந்தெந்த பெருமாள், இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இந்த மாதிரியான நிறைய ஸ்ரீனிவாச பெருமாள், இந்த மாதிரி பெருமாள்களை வந்து இந்த ஒரு நாளிலே தரிசிப்பது எல்லாமே உங்களுக்கு வந்து செல்வம் சேருவதற்கு, செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், அஷ்ட செல்வங்களும் எல்லாவித மன நிம்மதியிலிருந்து நம்ம குழந்தை செல்வத்திலிருந்து எல்லா விஷயமுமே நமக்கு ரொம்ப நல்லா வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நாளில் இந்த வழிபாடுகள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடுகள் எல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இந்த நாளில் நீங்கள் ஒரு தடவை வழிபட்டா அது பன்மடங்கு வழிபட்ட பலன் கிடைக்கும். அதனால இந்த ஒரு நாளில் அந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி காலையிலையோ இல்லை ஆஃப்டர் 11:21 தான் இது ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமு இந்த 11:21க்கு அப்புறம் நீங்கள் போகிறீங்க இல்லையா வெளியில், ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போகும்பொழுது நம்ம வெளியில் போயிட்டு ஏதாவது நம்ம கையில் காலில் இடறினானா நம்ம அம்மா பாட்டியெல்லாம் இருந்தானா என்ன சொல்லுவாங்க, அவங்க உள்ள வா உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் நீ விடுவாங்கல்ல. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்பஸ்ஃபுல்லி உங்களுக்கு எதுவும் இடரெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து அப்படியே வெளியில் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சொட்டு சொட்டாக தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு திரும்பவும் வந்து நல்லா மூச்சை சீராக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. காரியம் 100% வெற்றி ஆகும். அல்லாத பட்சத்திலே காரிய தடைகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், ஏன்னா இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து நெகட்டிவாகவும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரும். அதனால எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு, ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாகவே மாற்றுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரியாக, நிறைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியாக, வேண்டாமல் தெரியாமல் கூட ஏதாவது துர்சிந்தனைகள் இந்த ஒரு நாளிலே வந்துவிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதுபோலவே இந்த ஒரு நாளில் நம்ம வெளியில் போகிறதும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுன்றதுனால இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. ஓம் ஓம் ஔம், ஓம் ஓம் ஔம் என்கிற மந்திரம். இந்த ஓமும் ஔமும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓம்ங்கிறது ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷனே ஔம் இப்படி தான் சொல்லணும். இதுக்கெல்லாமே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து இந்த ஓம் ஓம் ஔம் இப்படி சொல்லலாம். ஓம் ஓம் ஔம் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரத்தினை வந்து பல முறை சொல்லுங்கள். எங்க சொல்றீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் உட்கார்ந்து வடக்கு பக்கம் பார்த்து சொல்லுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அது மாதிரி வடக்கு பக்கம் உட்கார்ந்து வடக்கு பக்கம் பார்த்து இதை சொல்லிட்டு அப்படியே நீங்க நமஸ்காரம் பண்ணிட வேண்டியதான். அப்படியே வடக்கை நோக்கி நமஸ்கரிக்க வேண்டியதுதான். வடக்கை நோக்கி நமஸ்கரிக்கும் போது யார் நம்ம நமஸ்கரிக்கிறோம்? வடக்கு உண்டான ஒரு அதிபதியான குபேரரை நம்ம நமஸ்கரிக்கிறோம்னு இருக்குது இல்லையா, மகாவிஷ்ணுவை நமஸ்கரிக்கிறோம்னு இருக்கு. ஸோ அது மாதிரியான முறையாக நீங்கள் அப்படியே நமஸ்கரித்து விடுவது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது, இந்த ராமரையோ இல்லை மகாவிஷ்ணுவையோ இந்த மாதிரி பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள் அல்லது வந்து அனந்த பத்மநாப சுவாமி, ஸ்ரீரங்கநாதர் இப்படியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரியாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் போய் வழிபடுவதாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே வழிபடுவதாக இருந்தாலும் நெய் விளக்கு தனியாக இதுக்குன்னு ஒரு நெய் விளக்கு, வீட்டிலேயே இருந்தால் தனியாக நெய் விளக்கு ஒரு மண்ணகல்ல இருந்தால் போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலில் போனீங்கன்னா ஒரு மண்ணகல்ல நெய் விளக்கு வந்து சுத்தமான நெய்யினால் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். விளக்குடைய நுனியிலே 2 பக்கமும் மஞ்சள் வைங்க. கண்டிப்பாக வெளியில் போகும்போது நம்ம செய்ய மாட்டோம், வீட்டில் பெரும்பாலும் செய்வோம், வெளியில் போகும்போது செய்ய மாட்டோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, சுத்தமான மஞ்சள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, பூஜை மஞ்சள். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 பக்கம் மஞ்சள் வச்சுட்டு, முடிஞ்சால் திரியிலையுமே நுனியில் கொஞ்சம் மஞ்சளை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்பூரத்தை விட லைட்டாக தேய்ச்சிட்டு, எரியாதுன்னு தோணுச்சுன்னா அது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வைத்து விட்டு வாருங்கள். அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிவ வழிபாடு. சிவ வழிபாடு பொறுத்த வரைக்கும் பஞ்சாமிர்த அபிஷேகம். இந்த ஒரு நாளிலே சிவன் வீட்டில் இருந்தாலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கோயிலில் வந்து உங்களுக்கு பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொன்னாலும் பண்ணலாம். உங்கள் வீட்லேயே நீங்கள் பஞ்சாமிர்தம் பண்ணிட்டு சிவனுக்கு போயிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது கோயிலில் வாங்கிப்பாங்க, இப்படி வீட்டில் பண்ணுறதை வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கோயில்கள் இருந்தால் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அப்படி அவங்க அபிஷேகம் பண்ணால் அது வந்து இன்னும் பலன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் செய்யும் பொழுது மிக மிக சுத்தமான ஒரு பொருட்களையாக யூஸ் பண்ணுங்க. சுத்தமாக உங்கள் உடல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனசுத்தி முக்கியம். அதே போல் ஓம் நமசிவாய என்கிற மந்திரத்தினை, நமசிவாய சொன்னா போறோம், ஓம்ங்கிறதுலாம் அப்புறம், நமசிவாயக்கு மீறி எதுவும் கிடையாது. நமசிவாய மந்திரத்தினை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து இந்த ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதாக இருக்கும். கடைசியா நம்ம வந்து தங்கத்துக்கு வந்துடலாமா? தங்கம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 3 மந்திரங்கள். ஒன்று வந்து ஸ்வர்ண சுந்தர ரூபாய. பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோல்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் டைட்டி தான் இல்லையா, மகாலட்சுமி இந்த மாதிரி பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். இது எல்லாமே விஷ்ணுவை குறித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வர்ண சுந்தர ரூபாய நமக. சரியா?
ஸ்வர்ண கந்தர்வ ரூபாய நமக, ஸ்வர்ண சுந்தர ரூபாய நமக, ஸ்வர்ண கந்தர்வ ரூபாய நமக, ஸ்வர்ண விஷ்ணு ரூபாய நமக. இந்த 3 தான் மந்திரம். உங்களுக்கு திரையிலுமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 மந்திரத்தினை நீங்கள் சொல்ல வேண்டியது. இந்த 3 மந்திரத்தினை நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் விஷ்ணுவோடைய முன்னால் அமர்ந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் விஷ்ணு கிட்ட என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க, முதல்ல இந்த லட்சுமி கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், விஷ்ணுவை நினைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா காயின்ஸ் இருக்கு இல்லையா, காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தங்கம் எதாவது இருந்ததுன்னா தங்கத்தை அந்த ஃபோட்டோவில் போடலாம், அல்லது விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்தில் போடலாம். அதுக்கப்புறம் இல்லை நார்மல் காயின்ஸ் இருந்தால் நார்மல் காயின்ஸ் தான் எங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். சுத்தமான கிண்ணமாக இருக்கணும், சுவாமிக்குன்னு இருக்கிற கிண்ணமாக இருக்கணும். அந்த கிண்ணத்தில் போட்டுக்கணும். அது மேலே கொஞ்சம் அரிசியில் நம்ம அக்ஷதை பண்ணுவோம் தெரியுமா, கொஞ்சம் மஞ்சளை போட்டு இது பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி மஞ்சள். இதை டைரெக்டாக மகாவிஷ்ணு மேலே போடக்கூடாது. அதனால அவருக்கு ஏதாவது புஷ்பம் மஞ்சள் புஷ்பமோ அல்லது துளசி புஷ்பமோ போடுங்க. அக்ஷதையை டைரெக்டாக அவர்கிட்ட போடக்கூடாது. அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே ஒரு சின்னதாக ஒரு பேப்பரோ அல்லது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேறு ஏதாவது ஒரு சுவாமி தட்டோ அல்லது வெற்றிலையோ வாழை இலையோ ஏதாவது வைத்துக்கொண்டு அதில் போடுறீங்க. ஒவ்வொரு மந்திரத்திலையும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ மொத்தமாக 3 நீங்கள் சொன்னாலும் சரி. ஓம் ஸ்வர்ண சுந்தர ரூபாய நமக, ஓம் ஸ்வர்ண கந்தர்வ ரூபாய நமக, ஓம் ஸ்வர்ண விஷ்ணு ரூபாய நமக சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் இல்லத்திலும் சரி உங்களுடைய வாழ்விலும் எல்லா விதமான ஸ்வர்ணங்களுமே பல்வேறு விதமான ஸ்வர்ணங்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு காலத்தில் பார்த்தோம்னா ஸ்வர்ணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 உயர்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. ஸ்வர்ணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இருக்கிறதுலே ரொம்ப வசதி அப்படின்றது ஸ்வர்ணம். அப்போ அந்த இருக்கிறதுல ரொம்ப வசதி ஸ்வர்ணம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்துக்குமே இந்த ஸ்வர்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மந்திரங்களோட சேர்த்தார்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி அவர்களை இறைவனை நம்ம அர்ச்சிப்பதிலையுமே அது மாதிரியான இறைவனை புகழ்ந்து நம்ம பாடுவதிலும் அர்ச்சிப்பதிலுமே அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்வர்ண சுந்தர ரூபாய நமக, ஸ்வர்ண கந்தர்வ ரூபாய நமக, ஸ்வர்ண விஷ்ணு ரூபாய நமக அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி அது எவ்வளோ தூரம் போட முடியுமோ போட்டு அது எல்லாத்தையும் அப்படியே காயின்ஸ் ஒரு 10 காயினோ 11 காயினோ வச்சிருக்கீங்களா வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நல்லா முடிஞ்சு தனியாக போயிட்டு உங்களோட பீரோவில் வச்சிருங்க. இந்த சுவாமிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிவேதனம், ஏதாவது ஒரு நிவேதனம், சக்கரை பொங்கல் பெஸ்ட்டு, முடிஞ்சால் அதை செய்யுங்க. இல்லைன்னா வேற உங்களால் என்ன முடிஞ்சதோ ஒரு 4 முந்திரி பருப்போ திராட்சையோ அல்லது கற்கண்டோ ஏதாவது இருந்ததுனாலுமே அதை பண்ணலாம். கற்பூரம் காய்ச்சிருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மல்லி ஊதுபத்தி ஏற்றி வைங்க. மல்லி ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அல்லது மஞ்சள் ஊதுபத்தியே வைக்கும். மஞ்சள் ஊதுபத்தி ஏற்றினா இன்னுமே நல்லது. மஞ்சள் ஊதுபத்தி அல்லது மல்லி ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம். தீபம் ஏற்றி வைத்து விட போறீர்கள், நெய் தீபம் ஏற்றி வைத்து விட போகிறீர்கள். நிவேதனம் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையிலே தண்ணி வைத்துக் கொள்ள போகிறீர்கள். அதே போல் கடைசியில நீங்கள் முதல்ல எடுத்தோடனே நீங்கள் பூ போட்டுருவீங்க, கடைசியில ஆரத்தி காட்ட போறீங்க. ஸோ உங்களுக்கு பஞ்சோபச்சார பூஜையுமே நீங்கள் ஓவராலாக பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக மந்திரத்தோட ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முறையாக இருக்கும். உங்கள் வாழ்வில் எல்லா விதமான வசந்தங்களுமே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் வேற ஒரு விஷயமும் நீங்கள் சுக்கிரனுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. அது செஞ்சிட்டோம்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வேற டிஸ்டர்பன்ஸ் என் மூலமா இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு 3 நாள் இந்த விஷயத்தை நீங்க ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கும். அதை பண்ணினோம்னா இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் இருக்கும். அந்த நாளுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமசிவாய.